கர்ணனை தான வீரன், தர்ம வீரன், கொடைவள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த உலகமுமே இப்படிதான் சொல்லுது. கர்ணன் எதை தானம் செய்தான், எப்போது தானம் செய்தான், யார் யாருக்கு தானம் செய்தான், இப்படி ஒரு கேள்வியை யாரிடமாவது கேட்டா அதற்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாது. கர்ணனுடைய கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக பெறத்தான் இந்திரன் கிளம்பினான். அதே போலதான் கர்ணனும் கூட இந்திரனுக்கு அவைகளை தானமாக கொடுக்கவே விரும்பினான். ஆனால் அதுவும் கூட தானம் என்ற கணக்குல வரல. தன்னிடம் இருந்த ஒன்றை கர்ணன் இந்திரனுக்கு கொடுத்தான். அதே போல தன்னிடம் இருந்த இன்னொன்றை இந்திரன் கர்ணனுக்கு திருப்பி கொடுத்தாரு. அதனால அதுவும் ஒரு தானம் அல்ல, ஒரு பண்டமாற்று கொடுக்கல் வாங்கலை போல ஒரு வியாபாரமாக ஆனது. இவ்வளவு பெரிய அளவுல தான தர்மங்களை செய்த கர்ணனுக்கு நிதி ஆதாரங்கள் எப்படி கிடைத்திருக்கும்? கர்ணன் அங்க தேசத்துக்கு அரசன் தான், இருந்தாலும் கூட அது ஒரு சிறிய நாடு. அந்த வகையில பார்த்தால் கர்ணனும் கூட ஒரு சிறிய மன்னன் தான். கர்ணன் தானம் கொடுத்த அத்தனை செல்வங்களுமே துரியோதனன் கர்ணனுக்கு கொடுத்தாரு. அந்த வகையில கர்ணனுக்கே கொடை தந்த கொடைவள்ளல் துரியோதனன் தான். ஆனால் அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கும் குணம் கொண்டதால தான் கர்ணனை தான வீரன், தர்ம வீரன் சொல்றாங்க.